ஆரம்பமாகிறது கேள்விக்கணைகள் தோப்பர் செல்வி நித்யானந்தர்கள் இனிய வணக்கம் வாங்குவோம். இனிய உற்சாகமான காலை வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 634உடன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தேடும் உறவுகளின் கவனஈர்ப்பு மாதம் இம்மாதம். இன்று 29 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. நான் கேள்விக்கணை நிகழ்வோடு நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தர். அன்புறவுகளே, வழமை போல உங்களுக்கான கேள்விகள் 10-12 செகண்ட்களில் இருக்கின்றது. கேள்விகளில் தவறுகள் ஏற்படின் தயவு செய்து நீங்கள் எனக்கு சுட்டி காட்டிக் கொள்ளுங்கள். நான் அதை சரி பார்க்கறதுக்கு எப்பொழுதும் அதை தயாராக இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி பலரும் வழமை போல உங்களுக்கான சில கேள்விகள் வேறு வித்தியாசமாக இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். வேகமும் விவேகமும் தான் இதில் முக்கியம். முதலாவதாக இணையும் உறவுக்கு 10 புள்ளிகள். இரண்டாவதாக முதலாவதாக இணையும் இல்லை புள்ளிகளுடன் கூடுதல் புள்ளிகளை எடுக்கும் உறவுக்கு 10, 8, 6 மிகுதி அனைவருக்குமே 5 புள்ளிகள் வழங்கப்படும். இப்பொழுது நடைபெறுகிறது உங்களுக்கு தெரிந்தும் போட்டி நிகழ்ச்சியானது. இந்த போட்டி நிகழ்ச்சியில் 5 புள்ளி 2 புள்ளிக்கு கேட்கப்படும் கேள்விகளின் புள்ளி மட்டும் தனியாக உங்களுக்கு புள்ளிகள் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் கவனம் எடுத்து கொள்ளவும். கடந்த வாரத்துக்கு அதில் நகுலவதி திலதேவன் அவர்களுடைய புள்ளி மட்டும் ஒரு 5 புள்ளி அந்த கேள்விகள் நிகழ்வில் சம்பந்தப்பட்ட அந்த புள்ளி நான் மாறி பதிந்து விட்டேன். மன்னிப்புடன் அவருக்கு மீண்டும் அந்த 5 புள்ளி எனது புத்தகத்தில் மீண்டும் பதிந்திருக்கிறேன். இன்றைய நிகழ்வுடன் உங்களது புள்ளி சேர்த்து பதியப்படும் என்று மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கிணறு சவுதியில் இருக்கின்றது. அதனுடைய பெயர் சுவார், தகார், காலித். மிகப்பெரிய எண்ணெய் கிணறு சவுதியில் இருக்கும் எண்ணெய் கிணறின் பெயர். சுவார் என்பது அந்த கிணற்றின் பெயர். இரண்டாவது, உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. இன்று வழமை போல இல்லாத கேள்விகள் தான் முன்னுக்கு மாறி வருகின்றது. இந்தியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. சதுப்பு நிலக்காடு இந்தியாவில் தான் இருக்கின்றது. ஒருவர் போட்டிருக்கிறீர்கள், மிக சிறப்பு. நான் தான். அதனுடைய பெயர் சிங்கராஜவனம், சுந்தரவனம். அதில் ஒரு எழுத்து வரவில்லை. சரி, அதை விட்டுட்டு முதலாவது இரண்டாவது போடுங்க. நந்தவனம் என்று போட்டிருந்தேன், அந்த நானா விழவில்லை. சுந்தரவனம் என்பது சரியானது. சிங்கராஜ வனம் எங்கு இருக்குது என்று யோசிக்கவில்லையா? தாயகத்தில் இருப்பது தானே, இலங்கையில். முத்துவிழா எத்தனையாவது ஆண்டுகளை நிறைவு? 20, 25, 30. முப்பதாவது முத்துவிழா. பட்டு விழா. பத்து, 12, 14. 12வது
பிப்ரவரி என்பது கேள்வியை வடிவ பாருங்கள். பிப்ரவரி என்பது பாவங்களை போக்குவது. பிப்ரவரியா என்பதால் தாவரங்களை வளர வைப்பது. பிப்ரவரியா என்பதால் தான் இத்தாலி மொழியில் அது பிப்ரவரி என்று இத்தாலியில் இதால் வந்தது. உலகின் மிகப்பெரிய திரையரங்கம் உள்ள நாடு. மிகப்பெரிய திரையரங்கம். கானா, கவானா, சீனா. கவனாண்டு போட்டாச்சு. கவானா அரகு பெறவனும். கவானா என்பது சரியானது. தேசிய கீதங்களில் கோட் பிளஸ் ஆப்பிரிக்கா என்பது தன்சானியா நாட்டினுடையது, தென்னாப்பிரிக்காவினுடையது, உகண்டாவினுடையது. தன்சானியாவினுடையது கோட் பிளஸ் ஆப்பிரிக்கா என்கிற தேசிய கீதம். சாலைகள் அதிகமுள்ள நாடு. இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான பதில். அகச்சிவப்பு கதிர்களை அதிகமாக ஈர்ப்பது. நீர், பால், மோர். நீர் என்பது சரியானது. ஓகே. சாதாரண ஒரு பென்சிலால் எத்தனை மைல் கோடு வரைய முடியும்? 32, 35 கிலோமீட்டர் அல்லது 37 கிலோமீட்டர். எத்தனை மைல்? சாரி, எத்தனை மைல்? ஓகே, மைலுக்கு போட்டு இருக்கிறேன். ஓகே, 35 மைலுக்கு வரைய முடியும். 35 மைல் என்பது இவ்வளவு கிலோமீட்டர் என்று பார்க்கும். காளானில் தயாரிக்கும் மருந்து. அம்மா மருந்து, அம்மா நோய்க்கானது பென்சிலின் அல்லது போலியோ வச்ச. காளானில தயாரிக்கிறது பென்சிலின். ஒரு சாதாரண மனிதனின் இரத்தத்தின் அளவு, குருதியின் அளவு சாதாரணமான 3 அல்லது 4, 3.5, 3.5, 3.5 லிட்டர், 4 லிட்டர், 3.5 லிட்டர் என்பது சரியானது. நடக்க தெரிந்த பறக்கும் பூச்சி. கேள்வியை பாருங்கள். நடக்க தெரிந்த தும்பி, கம்பளி, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்பது சரியானது. ஓதியவர் வேர் சொல். இதுல ஓதி, இது சரியா தவறா? ஓதியவர் விளக்கத்திற்குள் இருப்பதை பாருங்கள். சரியானது. வாழ்க வேர் சொல். வாழ்க. தவறு. பிள்ளைன்னா பிள்ளையா போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்தோம். கவனமா பிரேக்கெட்டை பாருங்க. இழப்பர்.
அதுவும் தவறு. லானா பாருங்கள், மாறி போட்டிருக்கின்றேன். எதிர் எதிர்ச்சொல் சிற்றூர் பேரூர். சரியானது. எதிர் மேதை அல்லது பேதை, அதனுடைய எதிர். சரியானது. ரெண்டாம் தினம் அடுத்தது ராணி 66 908. முதல் இருந்தவர்கள் கீழுக்கு போட்டீர்கள், கீழ் இருந்தவர்கள் அப்படியே பாருங்கள். துவாய், இது போர்த்துகீச மொழி. சரி தவறு. துவாய் சரியானது. தோம்பு, காணிகளை இதை இந்த சொல்லு பாவிக்கிறோம். தோம்பு, அந்த பழைய தோம்பை கொண்டு வான்னு சொல்லுவார்கள். சரி தவறு. அதுவும் சரியானதுதான். போர்த்துகீச மொழிதான் தோம்பு. உலக தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 29ஆம் தேதி. தேசிய விளையாட்டு தினம் இன்றைய தினம்தான் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் சமத்துவ நாள் ஐக்கிய அமெரிக்காவினுடையது. 25, 26, 29. முடிந்து விட்டது. 26ஆம் தேதி. உடையவன் பாரா வேலை, மிகுதியை முடித்துக் கொள்ளுங்கள். உடையவன் பாரா வேலை, அச்சமில்லை, ஒரு வழி நில்லா, ஒரு முழங்கட்டை. உடையவன் பாரா வேலை, ஒரு முழம் கட்டை. ஈனரை அடுத்தாள், ஈனரை அடுத்தாளா எல்லாம் பால் மானம் அழியும், இது செலவு. ஈனரை அடுத்தால் மானம் அழியும். சைட்டிஸ் ஆர்டியஸ் போர்டியஸ், இது இதனை குறிக்கிறது? ஒரு வகையான மீனை குறிக்கிறதா? இது ஒரு நூலின் புத்தகத்தின் பெயரா அல்லது ஒலிம்பிக்கின் அது வாசகமா? ஒலிம்பிக்கின் வாசகம். அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும், ஆபத்தில் அறி உற்றது வீடு. அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும். உலகில் குப்பைகள் அதிகம் இருக்கிற நாடு. அதிகமாக இந்த நாடுகளை கொண்டேயும் போடுறார்கள். நேபாள், இந்தியா, இலங்கை. நேபாளம், இந்தியா, இலங்கை. நேபாளம் என்பது சரியானது. மனித தலையில் உள்ள எலும்புகள் 20, 22, 24.
22 என்பது சரியானது. அதுக்கு 2 எலும்பு கூட இருக்குது அதுல. நேவி சக்கா 1500, பத்மினி, ஜெயமலா. ஹவ் பாரம் பார் வேகத்தை பாருங்கள், வேகம் கொடுங்கள், அப்பதான் பாரம் உங்களுக்கு வாய்க்கும். பாரம் காகம் இல்லாத நாடு நியூசிலாந்து, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து. நியூசிலாந்து சரியானது. ஐஸ்லாந்திலும் இருக்காதுதான், ஆனாலும் அது தெரியாது எனக்கு. அப்படி அங்க இருக்கோ இல்லையோ, சில மனித காகங்கள் போய் போய் வர்றதா இருக்கும். பாம்புகளே இல்லாத நாடு அயர்லாந்து, பின்லாந்து, ஸ்கொட்லாந்து. அயர்லாந்து என்பது சரியானது. இலங்கையில் முதலாவது செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ராவணா உண்டு, நேபாளிசே, சோழா உண்டு. இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோள் படத்தை சிந்திச்சு பாருங்க. ராவணா உண்டு என்பது சரியானது. இப்ப வரப்போறது உங்களுக்கு கவனம். பெல்ஜியம். பெல்ஜியம் நாட்டை பற்றியது. தலைநகரம் புருசல், புருக்சலஸ், பிரசல்ஸ். மூன்றுமே சரியானதுதான். இதில் என்ன, மூன்றும் சரியானதுதான். புருசல் என்பது டச்சில் சொல்வார்கள். டச்சு மொழி எங்க பாவிப்பதனால், பிரெஞ்சு மொழி பாவிப்பதால் இந்த புருச்செலஸ் என்று சொல்வார்கள். பிரசல்ஸ் என்று சொல்வது அவர்களுடைய நாட்டில் இந்த மொழியின் இதில் மூன்றுமே சரியானதுதான். அது பற்றியதுதான். மாநகர எத்தனை மாநகர சபைகளை கொண்டுள்ளது? மாநகர சபை 17, 18, 19. புருசல்ல எத்தனை மாநகர சபைகளை கொண்டுள்ளது? 19 மாநகர சபைகளை கொண்டுள்ளது. நாணயம் ரூபிள், யூரோ, டாலர். பெல்ஜியம் நாட்டு நாணயம். யூரோ என்பது சரியானது. ஓ, ரூபிளும் போட்டிருக்கிறீங்களே. அந்த நாட்டினுடைய அழைப்பு குறி 32, 32, 31, 33. இரண்டாவதா இருப்பது ரெண்டும் போட்டு மாறு வந்து விட்டது. 32, 31, 33. 32 என்பதுதான் சரி. முதலாவது நீங்கள் 2 இதுல இது போட்டு இருக்கிறீர்கள். சரி, இந்த இதில் 4 பேர் போட்டு இருக்கிறீர்கள். முதலாவது முதலாம் ஆரம்பத்திலே சொன்னேன். 32, 31, 33 முதலே சொல்லி இருந்தேன். 37வது கேள்வி இல்ல, நான் 2வதுல போட்டேன். அதுக்குள்ள தவறுதான். நான் முதலே ஆரம்பத்திலே சொன்னேன் தானே. 31க்கு அதுல 32 வந்தது. 4 பேர் போட்டு இருக்கிறீர்கள். யார் யார் போட்டீங்க? நீங்கள்? நான் போட்டேன். நானும் போட்டேன். 32. ஜெயமலரும் போட்டது. ஜெயமலரும் போட்டது. யார் நடேசனும் போட்டேன். நானும் பத்மினியும் போட்டது. அப்புறம் ஜியாக்கா, ஜெயமல, நகுலவதி, பத்மினி. ஓகே. பிரான்ஸ் நாட்டினுடையதா 3 பேர் போட்டு இருக்கிறீங்க. ஆமா, பிரான்ஸ் நாடும் 13. அதுதான் 3 பேர் போட்டு இருக்கிறீங்களே பிரான்ஸ் நாட்டின் இழப்புக்குரிய. சரி, பார்ப்போம். அடுத்தது இதனுடைய இணையக்குரிய இப்ப வர்றது இணையத்தின் BE, BM, BL. பெல்ஜியம் பெயரை உச்சாரிச்சிருக்கீங்களா? இந்த இதுக்கு சரியான BE என்பது பெல்ஜியம் நாட்டினுடைய இணையத்தின் பொருள். ஓகே.
எந்த ஆண்டவரே என்ன தள்ளி போட்டு கிடப்பா. ஓ இப்ப போட்டிங்கள் போலாடாக்கு லோஜினி முனைஞ்சிருக்கிற இன்னையில ஜீரோவில் நிக்கிறவ. ஓ பெயர் போட்டு இருக்கிறீங்க. ம். ஒரு கேள்விக்காவது நீங்கள் 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். பதில போடுங்கள். 1 2 பதில் போட்டீங்களாண்டா உங்களுக்கு சந்தர்ப்பமா போயிடுது. 39 திருகோணமலை கோட்டையை பிரான்சியர் பிரித்தானியரிடமிருந்து மீள கைப்பற்றினார்கள். அது எந்த ஆண்டு? 1782, 84, 86. வேகம் விவேகம் முக்கியம். 1782 தான் நடந்தது. நான் 82 போட்டது 84. 4. ஓகே. 4 தான். இந்த கேள்வி நான் அது 82 தான் சரி. 82 தான் சரி. நான் அதுதான் போட்டேன். நானும் 82 தான் இந்த போட்டேன். கேள்வி நான் எடுத்துட்டு வேற ஒரு கேள்வி போட்டேன், அழிக்க மறந்து விட்டேன். ஓகே, அது நான் போட்டேன். நானும் போட்டேன். 82ல வேற போட்டீங்க. வாணிமோகன். நான் பத்மினி. பத்மினி உண்டு, வாணி உண்டு, எல்லாம் மாறுபட்டு போச்சு. ஓகே, பத்மினி வாணி. ஓகே, வாணி அந்த முதல் இது என்ன வரைய முறை கூட போட்டிருக்கு? போடப்பா. என்ன முறால் போட்டுக்கிறீங்க பார்க்கணும். வேறண்டு சொல்லுங்க. ஓகே, அதுல வச்சே மாத்துறது நீ பிழைச்சு திருப்பி போய் வேற பிழைச்சு போயிடும். ஓகே, அப்படி இல்லை விடுப்பேன். ஓகே, அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாள். அணு ஆயுத சோதனைக்கு எதிரான 28ஆம் தேதி அல்லது இன்றைய தினம் 30ஆம் தேதி நாளைக்கு. இன்றைய தினம்தான் 40. அவதானமா இனி இதான் செயல்படுங்கோ. அடிச்சு தள்ளி விட்டார்கள் ஐயா. அப்புறம் அதில் பார்க்கணும். ஒரு 3 அடுத்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி பொன்னம்பலம் அவர்கள் தலைமை அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு? 1942, 44, 46. இன்றைய நாளில் தான் நடைபெற்ற நிகழ்ச்சி. 44 என்பது சரியானது. நான் போட்டேன். பார்ப்போம். உங்களை பிடிக்கிறதுக்கு இங்க 3வது ஆளா நிற்கிறாரு. 4வது ஆக்களும் பெரிய வெகு தூரம் இல்லை. பார்ப்போம் முன்னேற்றம். ஏன்னா 2 கேள்வி இருக்கிறது. அவதானம். ஜெமினி பி என்ற விண்கலமா இது எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது? 65, 60, 70. 1900. ஜெமினி விண்கலம் ஜெமினி பி என்றது 1960ஆம் 60ஆம் ஆண்டு, 70ஆம் ஆண்டு, 1965ஆம் ஆண்டு என்பது சரியானது. இதுவும் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகானது. மாவட்டம் பாத்தீங்களா ஜெயமல சொன்ன வாணி வந்துட்டு அரிப்பா பத்மினியை தள்ளி கொண்டு. நிறைவான கேள்வி. அவதானம். எல்லோரும் அவதானம். மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்த மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் 1800. என்ன 1831ஆம் ஆண்டு மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவள் மைக்கேல் ஃபாரடே. 5 பேர் போட்டு. ஓகே, அப்பா 5 புள்ளி. பாப்போம், ஒரு இறுதியான கேள்வி இருக்கு. பாப்போம். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலாவது கேபிள் கார் பயணம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கேள்வி, இது எந்த நாட்டில் நடைபெற இருக்கிறது? கேபிள் கார் பயணம். பிலிப்பைன்ஸ்,
இலங்கை, தென்கொரியா. இலங்கையில் தான் முதலாவது கேபிள் கார் ஒரு போயிட்டேன். மலைப்பகுதியில தென் தென் மாகாணத்துல 1 கிலோமீட்டருக்கு பயணம் செய்ய இருக்கின்றது. அது இலங்கையோட சேர்ந்து மத்திய மலை பகுதியில சீனா 4.5 மில்லியன் ரூபாய் செலவில் 1 கிலோமீட்டருக்கு அம்பர் அட்வென்ச்சர் என்ற நிறுவனத்தோட சேர்ந்து இப்பொழுது அது தொழில்நுட்பங்களை செய்து அங்கு கொண்டே அறிமுகப்படுத்த இருக்கிறது இலங்கைக்கு. பார்ப்போம். 2 பேற்ற புள்ளி பரும்போ பார்க்கணும். எந்த புள்ளியும் சேருங்க. 2051 ஜெயமலர் 2045 புள்ளி தான். கலைவாணி 2001, பத்மினி 1982. ஓகே, 2, 3 இதுல 1, 2 பத்மினியோட சேர்ந்து சரி. பத்மினி வாணிய தவிர ஒருவர் அந்த முதல் இதுல போட்டிருந்தவர் யார் போட்டிருந்த? முதலாவது கேள்விக்கு நான் போட்டிருந்தேன். நானும் தான் முதலாவது போட்டிருந்தேன். அது நானும் போட்டிருந்தேன். பத்மினி. ஓகே, பத்மினி எதுக்கு அப்பதே 3 பேர் தானே, நானும் பத்மினி அவர்களும் இன்னொரு பேரும். அதான் பத்மினியோட சேர்ந்து அது நானும் வாணியும் பத்மினியும் தான் சொன்னேன். நானும் அது முதல் கேள்விக்கு அதான் அந்த தவறாக தவறா வந்தது. நானும் பத்மினியோட இன்னொருத்தரும் அது சரியான இதுக்கு போட்டது வாணி ஒன்று பத்மினி ஒன்று. என்ன ஒரு ஆளுடைய சொல்ல இல்ல சரி. நீங்க முதல் கேள்வி தானே சொன்னேன். நீங்க முதல் இல்ல, நான் அந்த கேள்வி இல்ல, இப்ப பிறகு கேட்ட கேள்விக்கு சரி நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்பொழுது இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, சரி. 7 பேருடைய பேரையும் நான் திருப்பி பார்க்கிறேன். ஜியாக்கா உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஜெயமலர் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். கலைவாணி மோகன் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கனப்புள்ளிகள் வித்தியாசமாக இல்லை. நகுலவதி, நேவிசக்கா, நகுலா சிவநாதன் அவர்கள் ஜியாக்கா 2051 புள்ளிகளும், ஜெயமலர் 2046 புள்ளிகள், 2001 புள்ளிகள், 1982 புள்ளிகள், 1822 புள்ளிகள், 1215 புள்ளிகள். இதில் 1, 2 வாணி, பத்மினி. ஓகே, சரி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்களோட புள்ளிகளை பார்த்துக் கொள்கிறேன். ஓகே, எனக்கு தெரியல, நான் மகனை கேட்டு பார்க்கிறேன். அந்த புள்ளி ஆதார் பதிஞ்சிருஞ்ச வேண்ட இதுகள் பார்க்க இல்லமாண்டா நான் பார்த்துட்டு உங்களோட புள்ளிய கரெக்ட் பண்ணி போகிறேன். சரியா? தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்கள். ஓகே, இப்பொழுது உங்களுக்கு வர இருக்கிற கேள்வி, தயவு செய்து கேள்விகள் இது ஒரு கேள்வி வந்து விட்டது. சரி, உங்களுக்கான முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, ஆப்பிள் அதாவது இந்த குமளி பழம் ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக விளைகிறது உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு கேள்வி என்னவென்றால், ஐரோப்பிய ஒரு நாட்டில் கேபிள் காரில் அந்த ஆப்பிள்கள் நிறைய என்பதால் மேலிருந்து கீழே இறக்குவதற்கு இப்பொழுது கேபிள் காரை பயன்படுத்துகிறார்கள்.
இந்த கேபிள் காரை முதலாக இப்பொழுது பயன்படுத்துகிற நாடு எது? அதுதான் முதலாவது கேள்வி. ஒவ்வொரு தடவை சொல்லுங்க தயவு செய்து. பிறகு கும்பல்ல கோவிந்தா போடாதீர்கள். நான் ஒன்று. 2 புள்ளிக்கானது, ஒருவருக்கான சந்தர்ப்பம். ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. நான் சொல்றேன். ஓகே. நான் ஜெர்மன் சொல்றேன். ஜெர்மன். வாணி ஜெர்மனி. பதில் சரியா வந்தா தயவு செய்து நான் அடுத்த கேள்வியை கேட்பேனா? ஓகே ஜெர்மனி. ஓகே கடாடன்னு சொல்லி கொண்டு போங்க. பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கு சரி வராது. கடாடன்னு சொல்லுங்க. ஜேமலர் பிரான்ஸ். ஜேமலர் பிரான்ஸ். நான் சுவிஸ் சொல்லிட்டேன். சுவிஸ் நவுலவதி. சொன்னால் சுவி நகுலவதி. ஓ சுவிஸ். அடுத்தால் ஏக்கா அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அடுத்தால் நேபிசக்கா மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. அல்லது அடுத்த கேள்வி நான் சொல்லிட்டு வேணா நீங்கள் ஐரோப்பிய நாடா கேக்குறீங்க? வந்ததான வழியால நான் இத்தாலியை சொல்லி பாக்குறேன். நான் வெள்ள வேற தான் எடுத்து வச்சிருந்தேன், சொல்லிட்டாங்க இத்தாலி. நான் ரஷ்யா சொல்றேன். நேபிசக்கா நான் ரஷ்யா சொல்றேன். வாழ்த்துக்கள். நான் இத்தாலி. இத்தாலி என்பது சரியானது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் செல்வி அக்கா. ஓ வணக்கம் வணக்கம். ஓ மன்னிப்போட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற முடியல. வெளியில ஒரு அலுவலக டக்குன்னு ஓடி போயிடணும்னு பார்த்தேன். அது நிகழ்ச்சி போய் கொண்டு நின்றுச்சு. பிறகு சரி நானும் பிறகு இடையில முடியவில்லை. பரவாயில்லையா? நீங்கள் வந்திருந்தா கூட 5 புள்ளி எடுத்துருப்பீங்களே. ஒரு கேள்வி பரவாயில்ல. முயற்சி செய்யுங்க அடுத்த முறை. சரி, இரண்டாவதாக வரும் கேள்வி வளமை போல அடுத்த கேள்வி. இதில் 2க்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தயவு செய்து 2க்கும் பதில் சொல். 1க்கு நீங்கள் சரியா சொல்லி 1க்கு பிழையா சொன்னாலும் இந்த புள்ளிகளை நீங்கள் பெற முடியும். சரியா? இது இலகுவான கேள்வி என்ற வழியால் 2க்கும் சொல்லுங்கள். ஆசிய ஜோதி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? ஆசியாவின் ஜோதி என்று குறிப்பிடப்படுபவர் யார்? மீண்டும், ஆசிய ஜோதி என்று குறிப்பிடுபவர் யார்? ஆசியாவின் ஜோதி என்று குறிப்பிடுபவர் யார்? ஓகே, முயற்சி செய்யுங்கள். நேவிசக்கா முதல் முயற்சி செய்யுங்கோ. உங்களுக்கு அந்த மன்னிப்புடன் முயற்சி செய்தீர்கள். இத்தாலி என்பது சரியானது. வாழ்த்துக்கள். ஆசியாவின் ஜோசி கௌதம புத்தர். பொருங்கோ அந்த மலையில இருந்து அந்த ஆப்பிள்கள் மலைப்பகுதியில நிறைய முறை ஆப்பிள்கள் காய்ச்சிருக்கிறதாம். அதை இறக்குவதற்கு கஷ்டம் என்பதற்காக கேபிள் காரை பயன்படுத்தும். ஓகே சரி, ஏக்கா முதல் சொன்னீங்க சொல்லுங்க. ஆசியான் ஜோதி என்று சொல்றது வேற கௌதம புத்தர். என்ன தெரியல, என்ன நீங்கள் பதில் சொன்னது என்ன கேள்விக்கு சொன்னீங்கன்னு சொல்லுங்க. ஆசியாவின் ஜோதி. ஆசியாவின் ஜோதி. மற்றது மற்ற என்ன கேட்ட நீங்க? எனக்கு தெரியாது. நீங்கள் இப்ப என்ன பதில் சொன்னீங்க? கேள்வி இப்ப 2 தினம் சொன்னா பதில சொல்லுங்க. நீங்கள் பதில சொல்லி போட்டு பிறகு திரும்பி எனக்கு கேள்வி கேட்க கூடாது. கேள்வி விளங்க இல்லைன்னா சரியா? ஓகே, அடுத்த சொல்லவா? நான் சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க, பத்தினி சொல்லுங்க. அடுத்த ஆசிய யோதி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசியாவின் யோதி கௌதம புத்தர். ஓகே பத்மினி. ஓகே, அடுத்தால் நான் சொல்லுகின்றேன். ஆசியாவின் ஜோதி நேரு. யார்? நேவிசக்காவா? ஓ, நேரு சொல்லுவேன். மற்ற கேள்வி எனக்கு விளங்கவில்லை. என்ன கேள்வி என்று எனக்கு விளங்கவில்லை. ஓகே, அடுத்தால் அடுத்தவர். கேள்வி எனக்கு மட்டும் ஒரே கேள்வி மாதிரி சங்கடம். அடுத்தவர். சரி, நான் கௌதம புத்தர் முதலாவது கேள்விக்கு, சரி, 2வதுக்கு விவேகானந்தரை சொல்றேன். சரி. இப்பொழுது இந்த பதில் வந்திருக்கிறது. ஆனாலும் யாருமே புள்ளிகள் கிடையாது. ஆசிய ஜோதி என்பது ஆசியாவின் ஜோதி என்பது புத்தர் என்பது சரியானதா? ஆனா நீங்கள் மாறி மாறி
சொன்னபடியால் அதை கவனத்தில் கொடுக்கவும். அடுத்த உங்களுக்கான ஒரு கேள்வி. சரி, அடுத்த கேள்வி. இப்பொழுது இராணுவம் இல்லாத நாடுகள் 39 நாடுகள் இருக்கின்றன. ஆனால் என்னிடம் 16 நாடுகள் இருக்கிறது. நீங்கள் பதில் சொன்னால் நான் தேடித்தான் சொல்லுவேன். இப்ப உங்களுக்கு உதாரணமாக வத்திக்கான், அதில் இராணுவம் இல்லை. வத்திக்கான் நீங்கள் சொல்ல முடியாது. வேறு 2 நாடுகள் நீங்கள் முயற்சி செய்துங்க. உங்களுக்கான கேள்வியா? மொனாக்கோ ஜெயலலிதா ஒவ்வொரு தடவை சொல்லுங்க அக்கா. பொறுங்கோ. ஏமலர் அங்க கையை உயர்த்திட்டே பொறுங்கோ. ஏமலர் 2 நான் 2 மற்றவர்கள் சொல்லுங்க. இல்ல பொறுங்க அவ சொல்லி ஏமலர் சொல்லுங்க. லக்சம்பர்க், என்ன புலங்கேட்ல? லக்சம்பர்க், மொனாக்கோ. லக்சம்பர்க். மற்றது மொனாக்கோ. மொனாக்கோ. ஓகே, ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே, அடுத்த பாணி சொல்லுங்க. மொனாக்கோ, பல்கேரியா சொல்றேன். அவ சொன்னதை சொல்லாமல் நீங்க சரி, சொல்லலாம். பல்கேரியா, ஸ்பெயினை சொல்றேன். பல்கேரியா, ஸ்பெயின். ஸ்பெயின் இல்ல. வர இல்ல. சின்ன நாடுகளை சொல்லுங்க. ஒன்றும் வர இல்ல. இப்ப இல்ல ஜெயாக்கா தான் சொன்ன. அடுத்த சொல்லுங்க ஜெயாக்கா. அயர்லாந்து ஐஸ்லாந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து அயர்லாந்து ஐஸ்லாந்து. அடுத்தாள் நவுலவதி, பப்புவகினியா. நவுலவதியா? பனாமா. நவுலவதி, பனாமா, பப்புவகினியா. பப்புவகினியா. ஓ, பப்புவ நியூ கினியா. நேவிஸ் பிலிப் சொல்றேன். அடுத்த நேவிசக்கா. நான் சொல்லுகிறேன் மாலைதீவும் கட்டாரும். மாலதீவு, கட்டார். ஆறுகள் இல்லாத நாடு தானே கேட்டீங்க? கட்டார். ஆறுகள் இல்லாத நாடை தானே கேட்டீங்க? ஆறுகள் இல்லாத நாடு, ராணுவம் இல்லாத நாடு. நீங்களே மாசி இல்லாத நாடுன்னு நினைச்சீங்களோ? எனக்கு விளங்கையில, கேள்வி விளங்கையில தான் நான் கேட்கிறேன். ராணுவம் இல்லாத நாடு. கவனமாக கேளுங்கோ. ராணுவம் இல்லாத நாடு. ராணுவம் இல்லாத நாடா? அதுதான் நீங்க என்னன்னு சொல்றீங்க? எனக்கு ஆறுகள் இல்லாத நாடு. மன்னிப்போட எனக்கு தான் காது சொல்ல உங்களுக்கு சொல்லா போச்சு. விளங்கையில எனக்கு உண்மையில. அடுத்தால் இப்ப சொல்லாதவர்கள் முயற்சி செய்யலாம். ஜெசி நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஓ சொல்லுங்க. கோஸ்டரிக்கா, ஐஸ்லாந்து. கோஸ்டரிக்கா, ஐஸ்லாந்து. ஜெயாக்கா சொல்லி இருந்தா கேள்வியோ? ஐயோ இல்ல கேட்கல. இல்லாட்டி பனாமா. ஆனா சொல்லக்கூடாதா? பனாமாவும் வந்துட்டுது. சொன்னதை சொல்லாதவங்க கொண்டுதான் முதலிய சொல்லி இருந்தேன். ஓகே, யார் சொல்லாதவர்கள் முயற்சி செய்து பாருங்க. ஆனா நாங்கள் உண்மையில நானே நினைச்சேன் வத்திக்கான்ல இல்ல, மொனாக்கோல இல்லைன்றது தெரியும். இன்னும் சொல்லலாம். இனி சொல்லாதீங்க கடைசியில. இப்ப சொல்லாதவர்கள் சொல்லுங்க. சொல்லாதவர்கள் சொல்லுங்க. சரி, இப்பொழுது நான் வச்சிருக்கிறேன். நான் சொல்லட்டா? சொல்லுங்க ஜெசி. கிரேனடா பார்த்துதான் சொல்றேன். கிரேனடா மற்ற கோஸ்டாரிகா. கோஸ்டரிக்கா வந்துட்டுக்கு கிரேனடாவுக்கு பிறகு கோஸ்டரிக்காவை சொன்னீங்க. ஆமாம், கோஸ்டரிக்கா. மொத்தம் கோஸ்டரிக்கா சொன்ன மாதிரி கிடந்தது. ஓ நான் சொன்னேன். பத்மினி சொல்லிருந்தீங்க கோஸ்டரிக்கா. ஓகே, சரி. இப்பொழுது வணக்கம் ராஜினி. ஓ ராஜினி சொல்லுங்க. உங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வந்து வரையில நான் ஐஸ்லாந்த சொல்லி பாக்குறேன். ஏற்கனவே ஐஸ்லாந்து எல்லாம் வந்திருக்குது. வராத நாடா சொல்லி பாருங்க. நான் ஒரு நாடு சொல்லி பார்க்கிறேன். ஒஸ்கடிக்கா வந்துட்டது இல்லையான்னு சொன்னீங்க. வாரியன் சிட்டியில டொமினிக்கன் குடியரசு. நான் ஒரு நாடு சொல்லி பார்க்கிறேன். ராஜினி டொமினிக்கன் குடியரசு.
நான் சொல்லலாமா? பொறுங்க ராஜினிக்கு என்ன முழுசா சொண்டு சொல்லுங்க. அண்டோரா வந்துட்டா. அண்டோரா வரை இல்லையா? ஓகே, அண்டோரா. சரி, இப்பொழுது நேவிசக்கா நான் சொல்றேன், முதல்ல ஒரு சான்ஸ் வந்துட்டு இப்ப நீங்கள் சொல்லலாம். அவதிப்படாமல் சொல்லுங்க. சாண்ட் லூசியா என்ற ஒரு நாடு. சாண்ட் லூசியா, சென்ட் லூசியா, சென்ட் லூசியா, கெரிபியன் நாடுகள்ல இருக்கிற ஒரு இடம். ராணுவ கரிபியன். ஆமா, நேவிசக்கா சென்ட் லூசியா, கரிபியன் நாடுகள்ல அமைந்திருக்க சாண்ட் லூசியா. அடுத்தது என்ன மட்டும் சொல்லுங்க. அது கரிபியன் இல்ல, இன்னொன்று ஐஸ்லாந்து தான் தேடுறேன். ஐஸ்லாந்து அங்க கரிபியன் இல்லையா இருக்குது? இல்ல, ஐஸ்லாந்து வந்துட்டு இல்ல, நான் ஐஸ்லாந்துன்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்துட்டேன். சரி, அடுத்தவர்கள் என்ன ஒவ்வொரு சான்ஸும் சொல்லி பாருங்க பாப்போம். நான் சொல்லட்டா? சொல்லுங்க. மொராசியஸ். மொரேசியஸ். யா. நவுலவதி டோங்கா. பாருங்க, மொரேசியஸ், நவுலவதி டோங்கா. போண்டாவா? டோங்கா. டோவண்ணா. டோங்கா. அதாவது போண்டா வந்துடாது. டோவன்னா அங்க அளவுக்கு ஸ்பெல் இங்கண்ணா பண்ணுங்க. காவண்ணா. டோகாவா? டோவண்ணா. டானாவரியில டோவண்ணா, இங்கண்ணா காவண்ணா. டோங்கா. ஓ, டோங்கா. டோங்கா இந்த இடத்துல இருக்குன்ற இருக்கா? நீங்க இப்ப பார்த்த நீங்கள் தான் அடிக்க இருக்கா? சொல்லுங்க அப்போ. எனக்கு தெரியல. இல்ல, நீங்கள் டோங்காண்டு எனக்கும் தெரியல. அந்த இடம் எனக்கு போண்டாண்டு தான் அடிக்குது. பாப்போம். இல்ல டோங்கா தான். தெரியல, பாக்குறேன். ஓகே, நானும் சொல்றேன். இன்னொன்று இருக்குது. சொல்லக்கூடாது. இனி நீங்கள் நேவிசக்கா சாப்பிட்டு அண்டோரா பனாமா. அண்டோரா பனாமா. அப்ப அண்டோரா அண்டோரா வந்துட்டு இல்ல, அதுவும் வந்துட்டா. அப்ப சொல்லவா? இதென்ன? வெயிட் அ மினிட் ப்ளீஸ். அடுத்து ஓகே, கோஸ்டாரிக்கா வந்துட்டு. கோஸ்டாரிக்கா வந்துட்டு இல்ல. அது மயூரிட்டி MAURITUS. மொரேசியஸ். இல்ல, மொரிசியஸ் இல்ல. ஸ்பெல் பண்ணுங்க. மால்டாவா. MAURITIUS. மௌரிசியஸ். அது மொரோசியஸுக்கானதான் பெரும். மால்டா என்ன? மால்டாவா தான். அது மால்டா வராது அதுக்கு. அப்ப என்ன வனது வேண்டா? வனது தெரியல, பாக்குறேன். நான் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அடுத்த ஆள் கேமல. லாவோஸ்னு சொல்லி பாக்குறேன். லாவோஸ். லாவோஸ் ஆசியாவுக்குள்ள வராது. ஓ, ஆசியாக்குள்ள இருக்குது. அந்த ராணுவம் இல்லாத கேமல பாப்போம். நான் 39 நாடுகள்ல மிச்சமிடுதே இல்ல, 16 நாடு தான் வெளியே வச்சுக்கிறேன். மித்தது இருக்கு, இன்னும் 2 நாடுகள் இருக்கு. சரி, இப்பொழுது நான் இல்ல சொல்லுங்க. டொமினிகா. டொமினிகா குடியரசு தான் முதல் சொன்னார்கள். எல்லாம் உங்களவு முதல் கேட்டுக்கொள்ளுங்க. அண்டோரா நான் திருப்பி பாக்குறேன், பாருங்க. அண்டோரா, அரூபா அதுவும் கிளைம் இல்ல, கேமன் தீவுகள் அங்கேயும் இல்ல, கோஸ்டரிக்காவில இல்ல, கிரிபாட்டியில இல்ல, கிரீன்லாந்துல இல்ல, ஹாங்காங்ல இல்ல, ஐஸ்லாந்துல இல்ல, மொரேசியஸ்ல இல்ல, வத்திக்கான் நான் சொல்லியிருந்தேன், லின்சன்ஸ்டீன் என்ற அதுங்கேயும் இல்ல, செயின்ட் லூசியாவில இல்ல, மொனோக்கோவில இல்ல, சமோவாவில இல்ல, பலாபன்ற அந்த இடத்திலும் இல்ல, பனாமாவிலும் இல்ல. இவ்வளவும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். சாண்டினோ இருக்கு. சாண்டினோ அர்ஜென்டினாவில சான் மெரினோ. அது சான் மாரினோ இங்க வத்திக்கானுக்குள்ள இருக்கு. சாண்டினோன்றது வந்து தென் அமெரிக்கா. அர்ஜென்டினாவிலேயும் இல்ல. அர்ஜென்டினாவிலேயும் சான் மாரினோ சொன்ன. பசிபிக் தீவுகளிலேயும் இல்லையா?
பலாவு பலாவு சரி வாணி டைம் வச்சுதான் இருக்கிறாங்க. சான் மாரினோ இங்க இட்டாலிக்கு. சரி வாணி டைம் இருக்குதா முடிஞ்சுதா? எனக்கு ஒரு கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்ப உங்களுக்கானது. அடுத்தது முதல் மாதிரி கவனமாக கேளுங்க. இரண்டுக்கும் சொல்ல வேணுமா? ஒன்று சொன்னீங்களன்னு சொன்னா பாயிண்ட் இல்லை. இனிமே அப்படி ஒரு போடு போகணும்னா சரி. இது என்ன புள்ளியோட சேர்க்கிற வழியா? கவிக்கோ என்று சொல்லப்படுபவர் யார்? அதுக்காக பரம இது சொல்லிங்கத்தை கூப்பிட்டுறோம். கவிக்கோ என்பவர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருங்கவிக்கோ என்று அழைக்கப்படுவார். அப்துல் ரஹ்மான். பிள்ளையா சொன்னீங்களா உங்களோட இன்று எடுத்த புள்ளிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் பிள்ளையா சொன்னா ஏன் ஏற்றுக்கொள்ள? அதைத்தான் சொல்றேன். ஏமலர் முதல் கவனமாக கேள்வியில கேளுங்கோ. முந்திரிய கொட்ட மாதிரி முதல்ல சொல்லி போட்டு சொல்ல விட்டீங்களா நானும் சொல்லுவேன். பிறகு சொன்னீங்களா நீங்கள் கோவிச்சு கொண்டு பிறகு நிக்க வேண்டி வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்கள் ரகுமான் சொன்னீங்கள், மற்றதை சொல்லுங்க. மற்ற கேள்வியை சொல்லுங்க. கேள்வி சொல்ல இல்ல. சரி, கேள்வி கேட்டவர்கள் உங்களுக்கு கேள்வியை திருப்பி சொல்லுங்க. விளங்க இல்லையா? கதைச்சு கொண்டுதான் என்னண்டு விளங்கும். நான் பாணி முதல் கேள்வி வடிவா சொன்னா சொல்ல இல்லையா? அதாவது கேள்வி விளங்கிச்சுது. கவிக்கோ பெருங்கவிக்கோ. ஓகே, அப்ப விளங்கிச்சு தானே? ஓகே. நீங்கள் ரகுமான் சொன்னீங்கள். அடுத்த விட்ட பேரை சொல்லுங்க. அப்போ நீங்கள் அதிலே அடிச்சு மினக்கட்டு கொண்டு நிக்கிற அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை. நானும் திரும்பி சொல்றதுக்கு. சரி, அடுத்த நான் சொல்லவா? பெருங்கவிக்கோ. பத்மினி சொல்லுங்க. ஒன்று வந்து அப்துல் ரஹ்மான். ஒன்று ரெண்டு நான் கேள்வி கேட்கல. கேள்வியோ அப்துல் ரஹ்மானும் பாவனா மூனா சேதுராமன். அது எதுன்னு சொல்லுங்க. பெரும் கவிக்கோ வந்து பாவனா மூனா சேதுராமன். கவிக்கோ வந்து அப்துல் ரஹ்மான். வாழ்த்துக்கள். ஆமா, சரியானது. கவிக்கோன்றது அப்துல் ரஹ்மான், பெருங்கவிக்கோன்றது சேது ராமன் தான் சொல்வார்கள். சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியினை தெரிவித்து தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் நான் கேள்விகளும் பதில்களும் சொல்ல மறந்து விட்டேனே. சொல்லுங்க. ஓகே, அதை நிப்பாட்டி விட்டுட்டேன். பொருங்கோ, திருப்பி ஒரு ஆகாஷ் வைத்து எடுக்கும். இருந்தா போல இரும்பு எங்களுக்கு வாழி உண்டாக்கி கீழுக்கு கடை போடுறார்கள். சுத்தவர கடைகள் கீழுக்கு எக்ஸ்ட்ராவா. சமருக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை எல்லாம் முடிஞ்சது தானே. அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மனிதன் குருதி அளவு 3.5 லிட்டர் இல்ல, 5 தொடங்கி 6 லிட்டர். அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நன்றி. ஆமா ஆமா, 5.5 லிட்டர்ன்றதுதான் சரி. அப்ப நான் அதுல கூடினதை நான் போட்டுவிட்டேன். நானும் அப்படித்தான் போட்டேன். நான் அதுல 4 லிட்டர் அண்ணளவாக ரெண்டு போட்டு அண்ணளவாக 3.5 லிட்டர். 5.5 5.5 குழந்தை என்றாலும் 5.5 லிட்டர் இருக்குமா? ஓகே, பாப்போம். ஏன்னா தெரியல. சாதாரணமாக போட்டேன். அதில் ஒரு ஆனா 3.5 தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல வாணி, இல்ல ஒரு நாளும் இல்ல. அது சரியான குறைவு. 5 5.5 மட்டும் இருக்கும். சரி, இப்பொழுது அமைதியாக இருந்தோ. நன்றி 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 வாணியா. நன்றி. இன்று உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் கேள்விக்கணை வாரம் 634க்கானது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கிணறு சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. சுபார் என்பது அதனுடைய பெயர். மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு இந்தியாவில் இருக்கின்றது. அதன் பெயர் சுந்தரவனம். முத்து விழா 30 ஆண்டு, பட்டு விழா 12வது. பிப்ரவரியா என்பதால்
உலகின் மிகப்பெரிய திரையரங்கம் உள்ள நாடு கபானா. தேசிய கீதங்களில் கோட் பிளஸ் ஆப்பிரிக்கா என்பது தன்சானியா நாட்டினுடையது. சாலைகள் அதிகமுள்ள நாடு அமெரிக்கா. அகச்சிவப்பு கதிர்களை ஈர்ப்பது நீர். சாதாரண பென்சிலால் எத்தனை மைல் கோடு வரைய முடியும்? 35. காளானில் தயாரிக்கும் மருந்து பென்சிலின் ஒரு சாதாரண மனிதனின் குருதியளவு எனக்கு 3.5 தான் நான் பார்த்தேன். ஆனால் 5.5 அதை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்த்துக் கொள்கிறேன். ஓதியவர் என்பதன் வேர்ச்சொல் ஓதி. வாழ்க என்பதன் வேர்ச்சொல் இல்லைன்னா தவறாக எழுதியிருந்தேன், வாழ். இழப்பர் என்பது லானா தவறு, இள. சிற்றூர் பேரூர் என்பது சரி. மேதை பேதை என்பதும் சரியானது. துபாய் என்பது போர்த்துகீச மொழி. தோம்பு என்பதும் போர்த்துகீச மொழி. உலக தேசிய விளையாட்டு தினம் 29ஆம் தேதி 8ஆம் மாதம். பெண்கள் சமத்துவ நாளும் 26ஆம் தேதி. ஈனரை அடுத்தால் மானம் அழியும். உடையவன் பாரா வேலை ஒரு முழங்கட்டை. சைட்டிஸ் ஆல்டிஸ் என்பது ஒலிம்பிக்கின் வாசகம். அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும். உலகில் குப்பைகள் அதிகம் இருக்கும் நாடு நேபாளம். மனித தலையில் உள்ள எலும்புகள் 22. காகம் இல்லாத நாடு நியூசிலாந்து. பாம்பு இல்லாத நாடு அயர்லாந்து. இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோளின் பெயர் ராவணா 1. இப்பொழுது உங்களுக்கானது பெல்ஜியத்தின் தலைநகர் நெதர்லாந்து புருசல். அது 3மே சரியானதுதான். அடுத்து மாநகர சபைகளை, பெல்ஜியம் 19 மாநகர சபைகளை கொண்டுள்ளது. அதன் நாட்டினுடைய நாணயம் யூரோ. அழைப்பு குறி 32. இணைய குறி BE என்பது. திருவோணமலை கோட்டையை பிரான்சியர் மீள கைப்பற்றினது 1782. அணுவாயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாள் 29ஆம் தேதி இன்றைய தினம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி MG பொன்னம்பலம் தலைமையில் 1944ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஜெமினி V என்ற விண்கலம் 1965 ஏவப்பட்டது. 1831 மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. முதலாவது கேபிள் கார் பயணம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இலங்கை. இன்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் இன்று 2 உறவுகளுக்கு நன்றி. நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தோப்பர் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் எங்களை களந்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் ஆகாஷ் லைட்டுக்கு உதவி புரியும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் 635வது வாரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வாணி. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.